ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பத்திரிக்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாப்பாக வைக்கணுமோ அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சு மிஸ் ஆனது உடனே வந்துட்டு அருணாச்சலையா எப்படி அடித்து பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அது ஒரு யமகண்டத்துக்கிட்டேருந்து இன்னொரு யமகண்டத்து கையில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால நம்ம அருணாச்சலையா துடிச்சு பிடிச்சி வர்றாரு. அதனால் என்ன நடக்க போகுது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அருணாச்சல ஐயா எப்படியோ அவங்க மனைவிக்கிட்டேருந்து பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சுந்தரவல்லியை கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சூர்யா சாரை ஒரு லிஸ்ட்டில் கூட சேர்த்துக்கவே முடியாது. ஏன்னா அவர் கையில் ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அதை வச்சு தாய் குலத்தை எப்படி பழி வாங்கி நந்தினி அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது பார்க்குறது மட்டும்தான் நம்ம சூர்யாவோட வேலையாக இருக்குது. சின்ன விஷயம் கிடைச்சாலே அவர் அப்படி வச்சு செய்கிறாரு. இதில் பெரிய லம்பாக பத்திரிக்கையே கிடச்சிருச்சு. ஜஸ்ட்டு சும்மா சாதாரணமாக கல்யாணம் பண்ணதுக்கே நம்ம சுந்தரவல்லி இன்ன வரைக்கும் நம்ம நந்தினி அவ்வளோ பழி வாங்கிட்டு இருக்காங்க. இதில் பத்திரிக்கையெல்லாம் அடித்து மணப்பொண்ணை ரெடி பண்ணி உட்கார வச்சு ப்ராப்பராக பண்ணி ஐயர் மண்டபம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணால் சுந்தரவல்லிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலையா சுந்தரவல்லிக்கு பயந்து பயந்து தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் வேற நாளைக்கு வேற கல்யாணம் வேற வச்சுட்டாங்க. நம்ம அருணாச்சலையா நாளைக்குன்னு பார்த்து கல்யாணமா அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி வேற நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் தான் அட்டன் பண்ணணும், பின்ன என்ன ஏன் அட்டன் பண்ண மாட்டிங்களா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே மாதவி, சுரேகா அவங்க ஹஸ்பண்ட் 3 பேர்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மா நாளைக்கு என்னை மீட்டிங் வேறு அட்டன் பண்ண சொல்லிட்டு அவள் வீட்டில் தான் இருப்பா போலே, இந்த கல்யாணத்தை ஒழுங்காக பண்ண முடியாது போல், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மாதவி, எதனா ஐடியா இருந்தால் கொடு, உங்கள் அம்மாவை கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு நம்ம இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இங்கே என்னென்னவோ நடந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, விடுப்பா எடுப்பா கூலாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்கிறாங்க. நான் எதனா ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மாதவி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராங் நம்பர்லேருந்து ஃபோன் போட்டு சுந்தரவல்லிக்கு உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க, இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரவல்லி அங்கே அனுப்பிச்சிட்டு இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க. சுந்தரவல்லி எப்படியோ சமாளிச்சாச்சு. ஆனால் நம்ம நந்தினி சூர்யாவை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. அதுக்கு நம்ம அருணாச்சல ஐயா தான் வந்துட்டு போயிட்டு சூர்யா கிட்ட பேசி பக்குவமாக பேசணும். ஆனால் சூர்யா வந்துட்டு கேட்பாரா இல்லை தாய் குலத்தை பழிவாங்க பண்ணுவாரானே தெரில. அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினி இன்னொரு வாட்டி கல்யாணம்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த வீட்டை விட்டு எப்படா ஓடலான்னு இருக்கிறவங்கள போயிட்டு இந்த மறுபடியும் இந்த வீட்டிலே அடைக்கணும்னா கண்டிப்பாக முடியாது இல்லை. நந்தினி சூர்யா எல்லாரையும் ரெடி பண்ணி எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பார்க்க ஆர்வமாக இருக்கேன். என்னென்னவோ பண்ணுறாரு, என்ன கடைசியில் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தால் சரிதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.